இட்லி தோசைக்கு எப்பவுமே ஒரே மாதிரி இந்த தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு போர் அடிச்சிச்சு, வேறு டிஃப்ரெண்ட் ஏதாவது ட்ரை வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காக முடிச்சிடும். ஜஸ்ட் குக்கரில் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும், செம்ம ஸ்பீடாக இந்த பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆயிடுங்க. இந்த பீர்க்கங்காய் கடையில் வந்து இட்லிக்கு சரி, இந்த செட் தோசை, உப்மா, பொங்கலுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். பொதுவாக இந்த பீர்க்கங்காய் வந்து குழந்தைங்க வந்து அந்தளவு சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி கொலன்னு வலுவலுன்னு இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமல் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு பெரிய பீர்க்கங்காய், 4-5 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய பச்சை மிளகாய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். காரம் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண பொருள், ஜஸ்ட் அந்த பச்சை மிளகாவோட காரம் தான். அந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு இந்த பீர்க்கங்காவை நல்லா கழுவி மேலே இருக்க தூளெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த தூளை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதை வச்சு எப்படி துவையல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பீர்க்கங்காவை பொடி பொடியாக கட் பண்ணிடலாம். அதே மாதிரி தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் மட்டும் நீளமாக கட் பண்ணிடுங்க. ஒரு 3 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போதும். அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிடுங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை மட்டும் பொடி பொடியாக, இந்த ஆம்லேட்லாம் கட் பண்ணணும் அந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதை தாளிக்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பீர்க்கங்காய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக குக்கர் வச்சிட வேண்டியதான். இந்த குக்கர் வச்சு நல்லா காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுங்க. ரீஃபைண்ட் ஆயில் அப்படி நல்லெண்ணெய் எதுனாலும் ஓகே. அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த எல்லா பொருளையுமே போட்டுருங்க. வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், பச்சை மிளகாய் இது கூடவே கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த பீர்க்கங்காயில் இருக்கிற தண்ணியே வந்து நல்லா உங்களுக்கு தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை ஒரு 3 விசில் நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து அது ஸ்டீமில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு மத்து அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க மேஷர் எதனாலும் வச்சு நல்லா கடைஞ்சி விட்ருங்க. மிக்சியில் மட்டும் போட்டுறாதீங்க, அது ரொம்ப ஃபைன் பேஸ்டாக இருக்கும், நல்லா இருக்காது. இது மாதிரி நல்லா கடைச்சி விட்டீங்க அப்படின்னா திப்பியாக இருக்கிற மாதிரி கடைஞ்சி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு வதக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் இந்த கடையிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கடைஞ்சி வச்சுருந்ததையும் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 இனுக்கு கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டான பீர்க்கங்காய் கடையில் உங்களுக்கு குயிக்காக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்களேன். இட்லி தோசைக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாராச்சும் வந்து புதுசாக வந்து சட்னி இல்லை டிஃப்ரெண்ட்டான சட்னி வந்து தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ தான் கிடச்சின சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த சட்னி ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.